மன அமைதிக்கான புதன்கிழமை ஜெபம். அன்பும் சமாதானமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த புதிய புதன்கிழமை நாளை எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உமது கரத்தில் இருப்பதை அறிந்து என் இருதயத்தை முழுமையாக உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தாவே, என் மனதில் யாருக்கும் தெரியாத போராட்டங்கள் இருக்கலாம். வெளியே நான் சிரித்தாலும் உள்ளத்தில் கண்ணீர் இருக்கலாம். என் இருதயம் சோர்ந்து போயிருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த பயமும் கடந்த காலத்தின் காயங்களும் என்னை வேதனைப்படுத்தலாம். ஆனால் என் கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைக்கிறவரும் என் பெருமூச்சை அறிகிறவரும் நீரே. இயேசுவே, மனித அறிவுக்கு எட்டாத உமது சமாதானத்தை இன்று எனக்கு தாரும். உலகம் தரக்கூடாத அமைதியை என் உள்ளத்தில் நிரப்பும். உடைந்த என் நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்பும். சோர்ந்த என் ஆத்துமாவை உமது அன்பால் தேற்றும். என் சுமைகளை நான் இனி தனியாக சுமக்க விரும்பவில்லை. அவை அனைத்தையும் உமது பாதத்தில் வைக்கிறேன். என் கவலைகளை ஆசீர்வாதங்களாகவும் என் கண்ணீரை சாட்சியாகவும் என் காத்திருப்பை வெற்றியாகவும் மாற்றும். கர்த்தாவே, என் மனதில் இருக்கும் பயத்தை விசுவாசமாகவும் குழப்பத்தை தெளிவாகவும் வேதனையை மகிழ்ச்சியாகவும் மாற்றும். நான் இழந்ததை நினைத்து ஏங்காமல் நீர் எனக்காக ஆயத்தம் செய்திருப்பதை எதிர்பார்த்து வாழும் கிருபையை தாரும். மகனே, மகளே, நீ தனியாக இல்லை, உனக்காக நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் என்று உமது பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தோடு பேசுவாராக. அந்த ஒரு வார்த்தையே என் மனதிற்கு புதிய பலனாகவும் புதிய நம்பிக்கையாகவும் இருக்கட்டும். இன்று நான் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிடமும் சமாதானத்தோடும் அன்போடும் நடந்து கொள்ள உதவும். என் வீட்டில் அமைதி நிலவட்டும். என் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகட்டும். என் வேலை, படிப்பு, ஊழியம் மற்றும் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உமது சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இந்த புதன்கிழமை நாள் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையட்டும். நான் மன அமைதியோடும் நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் இந்த நாளை வாழ கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இன்றைய வாக்குத்தத்த வசனம்: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோടെ கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும்.